சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். பசுனை 10 நிமிஷத்தில் வீட்டில் தயாரிக்கலாங்க. இந்த பசுனை தயாரிக்கிறதுக்கு பசும்பால் காய்ச்சறவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பாலை வந்து குடிச்சிட்டு ஆடையை கீழே போடாமல் தினைக்கும் பாலை காய்ச்சினோடனே ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு அந்த ஆடையெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு தினந்தோறும், அதாவது வாரம் ஒரு முறை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் தினைக்கும் எடுக்கிற ஆடையை. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த ஆடையெல்லாம் போட்டு ஒரு 2 கரண்டி தயிர் ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்தோன்னா அந்த வெண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். 1க்கு 3 தடவை கூட அடிங்க, வெண்ணெய் கண்டிப்பாக அதுலேருந்து பிரிஞ்சு நிறையா வரும். அதுக்கப்புறம் அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம அந்த முறை வந்து தேவைன்னா குடிச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் உரத்தயிர் ஊற்றி வைக்கலாம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நிறையா அதில் வெண்ணெய் மிக்ஸ் ஆகிருக்குல்ல, அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் கடாயை பற்ற வச்சு நம்ம எடுத்த வெண்ணெயெல்லாம் கடாயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பெரிய கடாயை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கி என்கிட்ட நிறையா இருந்தது வெண்ணெய். நான் சின்ன கடாயை யூஸ் பண்ணவும் லைட்டாக பொங்கிடுச்சு. உங்கள்கிட்ட நிறையா இருந்ததுன்னா நல்லா பெரிய கடாயை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மஞ்சள் கலரில் நல்லா திரிஞ்சு வந்தோடனே உங்களுக்கு ஸ்மெல் வரும். வந்தோடனே நம்ம வந்து முருங்கைக்கீரை இல்லை கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட கருவேப்பிலை இருந்தனால போட்டுக்கிட்டேன். நல்லா திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆறுனப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நெய்யை வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு 100 கிராம் நெய் கிடைக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா.